வெல்கம் டு கமல் ஆன்லைன் மேக்ஸ். இந்த வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறோம். கான்டூர் இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை 4 மைனஸ் இசட் ஸ்கொயர். கான்டூர் வந்து மாடுலஸ் இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2. அதனோட காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொஷின். f of z square by 4 minus z square. C அப்படிங்கிறது இங்கே நமக்கு மாடுலஸ் z plus 1 equal to 2. ஸோ அப்படின்னா -1 அப்படிங்கிறது சென்டர், 2 ரேடியஸ் யூனிட்ஸில் ஒரு சர்க்கிள். ஸோ ஃபங்க்ஷனோட சிங்குலாரிட்டிஸை ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதுக்கு அதனோட டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 4 மைனஸ் இசட் ஸ்கொயர் 0னா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சிங்குலர் பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். இசட் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா என்னோட சி வேல்யூ என்ன வரும் பாருங்கள். 2 + 1 அது வந்து 3 which is greater than 2. ஸோ இந்த பாயிண்ட் z ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது இந்த சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கும். ஸோ இது வந்து லைஸ் அவுட் சைட் த கான்டூர். அதனால் அங்கே அதனோட இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0 ஆகிடும். z ஈக்குவல் டு -2 கொடுக்குறேன். அப்போ என்னோட சி கான்டூரில் அந்த வேல்யூ என்ன வருதுன்னா -2 + 1 மாடுலஸில் -1 வரும், 1 which is less than 2. ஸோ இந்த -2ங்கிற சிங்குலர் பாயிண்ட் வந்து லைஸ் இன்சைட் த கான்டூர். ஸோ இப்போ கோஷி இன்டெக்ரல் ஃபார்முலா ஆர் கோஷிஸ் ரெசிடியூ தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த z ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற சிங்குலாரிட்டியில் அதனோட இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0 ஆகிடும். -2ல் மட்டும் அதனோட வேல்யூவை நான் ரெசிடியூ தியரம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். அதனால் ஃபங்க்ஷன் f of zக்கு z ஈக்குவல் டு -2ல் ரெசிடியூ என்ன அப்படிங்கிறத நான் இப்போது கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ரெசிடியூ of f of z at z equal to -2. அதுதான் என்னோட அடுத்த ஒர்க்கு. அப்போ லிமிட் z into -2, z minus -2னா +2ன்னு வந்துடும், into f of z. ஸோ லிமிட் z tends to -2, z plus 2, f of z அப்படிங்கிறது z ஸ்கொயர் பை 4 மைனஸ் z ஸ்கொயர்னு இருக்குது. 4 மைனஸ் z ஸ்கொயரை 2 + z 2 மைனஸ் zன்னு நான் பிரிச்சுக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக z plus 2 z plus 2 இங்கே நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வேல்யூஸ்க்கு zக்கு -2ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2 ஸ்கொயர் டிவைடட் 2 மைனஸ் ஆஃப் -2 + 2ன்னு வந்துடும். ஸோ டோட்டலாக அதனோட வேல்யூ வந்து 1. அதாவது ரெசிடியூ of the function f of z at the point z equal to -2 is 1. So one more singularity la anoda integral value வந்து 0 by Cauchy theorem. Therefore integral over c is nothing but modulus z plus 1 equal to 2 and f of z square by 4 minus z square into dz is nothing but 2 pi I into sum of the residues. ஸோ எனக்கு 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ மட்டும்தான், இன்னொரு சிங்குலர் பாயிண்ட் வந்து அவுட் சைடில் இருக்கிறதுனால அதனோட இன்டெக்ரல் வேல்யூ 0. அப்போ ஃபைனலாக எனக்கு அந்த இன்டெக்ரலோட வேல்யூ வந்து 2 pi I அப்படின்னு கிடைக்குது. ஸோ 2 pi I அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ இதனோட வேல்யூ 2 pi I.